ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கையின் இறுதிப் போரில் ஐநா செயற்பட்ட விதம் குறித்து ஐநாவின் உள்ளக அறிக்கை வெளியான பின்னர் இறுதி யுத்தம் தொடர்பில் சர்வதேச விசாரணையும் தேவை என்ற குரல் மீண்டும் வலுக்க ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில்தான் அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் பேச்சை ஆரம்பிக்க தற்போது தென்னாப்பிரிக்கா முயற்சிக்கின்றது. இந்த செய்திகள் இன்றைய தமிழ் நாளிதழ்களில் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்றும் நாம் வழமை போல முதலாவதாக வீரகேசரி நாளிதழை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் பேச்சை ஆரம்பிக்க தென்னாப்பிரிக்கா முயற்சி, சம்பந்தன் தலைமையிலான தூதுக்குழுவுக்கு அழைப்பு, பெர்லினில் மாவை குழுவினருடன் கலந்துரையாடல் என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய வீரகேசரி வெளிவந்துள்ளது. அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் தடைப்பட்டுள்ள பேச்சுவார்த்தையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தென்னாப்பிரிக்கா கடும் முயற்சி எடுத்து வருகிறது. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்க தரப்பினருடனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடனும் தென்னாப்பிரிக்க அரசாங்க தரப்பு பிரதிநிதிகள் பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான தூதுக்குழுவினரை ஜனவரி மாதம் தென்னாப்பிரிக்காவிற்கு வருகை தருமாறு அந்நாட்டின் அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த அழைப்பினை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பீடம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக நம்பகரமாக தெரிய வருகிறது. கடந்த வாரம் ஜெர்மனியில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளரும் யாழ் மாவட்ட எம்பியுமான மாவை சேனாதிராசா, எம்பிக்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வன் அடைக்கலநாதன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தென்னாப்பிரிக்காவின் பிரதி வெளிவிகார அமைச்சர் இப்ராஹிம் இஸ்மாயில் இப்ராஹிம் பேச்சுவார்த்தை விவகாரம் தொடர்பில் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுடன் பெர்லினில் கலந்துரையாடியுள்ளார். இதன் ஒரு கட்டமாகவே கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அரசு தரப்பு தூதுக்குழு தென்னாப்பிரிக்காவிற்கு விஜயம் செய்து நாடு திரும்பியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது அரசு தரப்புக்கு தலைமை தாங்கிய அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தலைமையிலான தூதுக்குழுவே தென்னாப்பிரிக்காவிற்கு விஜயம் செய்து அங்கு 8 தினங்கள் தங்கியிருந்து பல தரப்பினரை சந்தித்து பேசிய பின்னர் நாடு திரும்பியுள்ளது. அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வாவின் தலைமையில் அமைச்சர்களான அனுர பிரியதர்சனியாப்பா, ஜனக பண்டார தென்னகான், பிரதி அமைச்சர்களான நியூமால் பெரேரா, ஃபைசர் முஸ்தபா, விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோரே இந்த தூதுக்குழுவில் இடம் பிடித்திருந்தனர். இந்த தூதுக்குழுவினர் தென்னாப்பிரிக்காவிற்கு விஜயம் செய்து அந்த நாட்டில் சமாதான முயற்சியில் ஈடுபட்ட பல தரப்பினரையும் சந்தித்துள்ளனர். தென்னாப்பிரிக்க சந்திப்புகளை அடுத்து நாடு திரும்பிய அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வாவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் சந்தித்து அண்மையில் பேச்சு நடத்தியிருந்தார். இதன்போது தென்னாப்பிரிக்காவில் 8 தினங்களாக தாம் பெற்ற அனுபவங்களையும் சந்திப்புகளின் விவரங்களையும் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா சம்பந்தன் எம்பிக்கு விளக்கி கூறியுள்ளதாக இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர அரசியல் தீர்வு காண்பதற்கு சர்வதேச நாடுகளின் உதவி தேவை, செக் குடியரசு பாராளுமன்ற குழுவிடம் யாழ் ஆயர் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. ஈழ தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை காண்பதற்கு சர்வதேச நாடுகள் உதவி அவசியம் தேவையாகும். இதன் மூலமே இந்த நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என யாழ் மறை மாவட்ட ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை செக் குடியரசின் வெளிவிவகாரங்களுக்கான பாராளுமன்ற குழுவின் தலைவரிடம் தெரிவித்துள்ளார். செக் குடியரசின் விவகாரங்களுக்கான பாராளுமன்ற குழுவின் தலைவர் டேவிட் போர்ட் ராகர் தலைமையிலான குழுவினர் நேற்று காலை யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இந்த விஜயத்தின் போது அவர்கள் வடமாகாண ஆளுநர், யாழ் மாவட்ட ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடியதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதேபோல பொறுப்பு கூறும் விடயத்தில் அரசு தவறு இழைத்துவிட்டது, கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் எடுத்துரைப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறும் கடமையிலிருந்து இலங்கை அரசாங்கம் தவறி வருகிறது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுலாக்கும் விடயத்திலும் அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளது. இராணுவமயமாக்கல் மற்றும் ஜனநாயக உரிமை மீறல்கள், மனித உரிமை மீறல்கள் நாட்டில் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன என்று இலங்கை வந்துள்ள அமெரிக்காவின் தெற்கு மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ராஜாங்க திணைக்களத்தின் பதில் உதவி செயலாளர் கலாநிதி அலிசா ஐன்ஸ்டனிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எடுத்துரைத்துள்ளனர். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க உதவி செயலாளரை நேற்று முன்தினம் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் எம்பி ஆகியோர் சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தனர். சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போதே கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இதனை சுட்டிக்காட்டியதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதனை தவிர சீனாவுடன் நெருங்கி இந்தியாவை பகைக்கும் வெளிநாட்டு கொள்கையில் அரசாங்கம், அமைச்சர் டக்ளஸ் முதல்வர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. சீனாவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி இந்தியாவை பகைத்துக் கொள்ளும் வெளிநாட்டு கொள்கையை
அரசாங்கம் கடைபிடிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பி காமினி ஜாவேர்கம் பெரேரா நேற்று நாடாளுமன்றத்தில் குற்றம் சுமத்தினார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் எனவும் அதற்கு தான் ஆதரவு வழங்குவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறு உற்பத்திகள் மற்றும் தொழில்துறை மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் அமைச்சுகள் தொடர்பான குழுநிலை விவாதத்தின் போதே காமினி ஜெயவிக்ரம் பெரேரா இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல இறுதி யுத்தம் தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை, சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. பேரினவாத அரசியல் கட்சிகளின் போக்கில் செல்லும் அரசாங்கத்தினால் நிலையான அரசியல் தீர்விற்கும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்விற்கும் ஒத்துழைப்பு வழங்க முடியாது. எனவே அரசியலமைப்பில் காணப்படுகின்ற 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் ஐநா உட்பட ஏனைய உலக நாடுகளுக்கு 13வது திருத்தச் சட்டத்திற்கு அப்பால் சென்று அரசியல் தீர்வு காண்பதாக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளுக்கு என்ன நடந்துள்ளது என்பதை அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு 7 அமைந்துள்ள ஆசா சாலி மன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்னும் சில முக்கிய செய்திகளாக இறைவரி குடிவரவு திணைக்களங்களில் அரசு ஊழியர்கள் 5 வருடங்களை கடமையாற்றலாம், பயிற்சி பட்டதாரிகளுக்கு ஜனவரியில் நிரந்தர நியமனம் என்கிறார் அமைச்சர் செனவிரத்ன என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், 100 இலங்கையர்களை நாடு கடத்தியது ஆசி என்ற தலைப்பிலும், விபத்தில் இராணுவத்தினர் 12 பேர் காயம் என்ற இன்னும் சில செய்திகளையும் வீரகேசரி அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர மும்பை தொடர்குண்டு தாக்குதல் குற்றவாளி கசாப்புக்கு மரண தண்டனை நிறைவேற்றம், சடலம் பூனேயில் நல்லடக்கம் என்ற தலைப்பிலும் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி குறித்த விரிவான விவரங்களை தமிழக நாளிதழ்களில் பார்க்கலாம். தமிழக நாளிதழ்களில் இன்று முழுமையாக இந்த கசாப் தூக்கிலிடப்பட்ட செய்தியை பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினக்குரல் பத்திரிகையும் பார்த்து விடலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை, சமாதான எதிர்பார்ப்புக்கு பாதிப்பு, சர்வதேச நெருக்கடி குழு சுட்டிக்காட்டு என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினக்குரல் வெளிவந்துள்ளது. தமிழ் தலைவர்களுடன் தீவிரமான முறையில் பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கும் தமிழ் முஸ்லிம் மக்களின் நியாயபூர்வமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இலங்கை அரசாங்கம் மறுத்து வருவது இன ரீதியான பதட்டங்களை அதிகரிக்க செய்வதுடன் நீடித்த சமாதானத்திற்கான எதிர்பார்ப்புகளையும் பாதிப்படைய செய்துள்ளது என சர்வதேச நெருக்கடிகள் குழு கவலை தெரிவித்துள்ளது. சர்வதேச கண்காணிப்பு அமைப்பின் ஆசியாவிற்கான அறிக்கை நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தினக்குரலின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர கொழும்புக்கு பரிந்துரை, தமிழ் கூட்டமைப்புக்கு ஆலோசனை, ஐதேக முஸ்லிம் காங்கிரஸ் சர்வதேச சமூகத்திற்கு என்ற இன்னும் சில உப தலைப்புகளையும் அந்த பிரதான தலைப்புகளுடன் தினக்குரல் வெளியிட்டுள்ளது. சர்வதேச நெருக்கடிகள் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள விடயங்களையே அவ்வாறு தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர குற்ற பிரேரணைக்கு எதிரான 2 ரீட் மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரிப்பு, ஆட்சேபனையை தெரிவு குழுவுக்கு சமர்ப்பிக்க அறிவுறுத்தல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், தவறை ஐநா ஏற்றிருப்பதால் சர்வதேச விசாரணை வேண்டும், தமிழ் கூட்டமைப்பு வலியுறுத்தல் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளும் வெளிவந்துள்ளன. அதனை தவிர தமிழர்களை போலீஸ் அணியில் சேர்க்காமல் இராணுவத்தில் சேர்ப்பது நல்லிணக்க செயற்பாடு அல்ல என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு தொகை தமிழ் பெண்களை இராணுவத்தில் சேர்த்துள்ளதாக இலங்கை இராணுவம் கூறுகிறது. இதையடுத்து யாழ் மாவட்டத்திற்கும் மேலும் பல பெண்களை இராணுவத்தில் சேர்த்து கொள்ள உள்ளதாக யாழ் இராணுவ தளபதி மஹிந்த ஹத்துருசிங்க கூறியுள்ளார். தமிழர்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் தனி சிங்கள இராணுவம் என்ற நிலையை மாற்றி அதை இலங்கை இராணுவமாக உருவாக்கப் போவதாகவும் இதற்கு முன்னர் அவர் விளக்கம் அளித்திருந்தார். ஆகவே போர் நடத்தியதும் இப்போது இருக்கும் சிங்கள இராணுவம் தான் என்பது இதன் மூலம் தெளிவாகியுள்ளது. இன்று இருப்பது இலங்கை இராணுவம் இல்லை, இது தனி சிங்கள இராணுவம் தான் என்ற உண்மையை போட்டு உடைத்த அவருக்கு நன்றி. ஆனால் தமிழர்களின் இன்றைய முதல் தேவை யுத்தம் செய்யும் இராணுவம் இல்லை எனவும் சட்டம் ஒழுங்கு ஆகியவையே இன்று நிலைநாட்டப்பட வேண்டியுள்ளதாகவும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ இன சிங்கள நாளிதழை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, கொழும்பு தேசிய நூதன சாலையில் கொள்ளையிடப்பட்ட சில பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதனை தவிர Z புள்ளிகளினால் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள மாணவர்களை அடுத்த வருடம் மார்ச் மாதம் பல்கலைக்கழகங்களில் இணைத்துக் கொள்வதாக உயர்கல்வி அமைச்சர் SB திசாநாயக்க தெரிவித்துள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும்,
6 பாடசாலைகளில் 57 மாணவர்கள் நேற்றும் திடீர் சுகையினமுற்றதால் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இன்னும் ஒரு செய்தியையும் தீப இன பத்திரிகை பிரதானமாக வெளியிட்டுள்ளது. இதில் கலேவல, அம்பார, பலுகஸ்தமன, பண்டாரவல ஆகிய பிரதேசங்களிலே இவ்வாறு இந்த பாடசாலை மாணவ மாணவிகள் திடீரென சுகையினமுற்று வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையும் பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியும் கொழும்பு தேசிய நூதன சாலையில் களவாடப்பட்ட 3 வாள்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீபம் வெளியிட்டுள்ளது. அத்துடன் பிரதம நீதியரசர் நாடாளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் ஆஜராக உள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும், நுகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் குறித்த அறிக்கைகள் காணாமல் போயுள்ளதாக இன்னும் ஒரு செய்தியையும் லங்கா தீப பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர நாம் இன்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, இலங்கையின் முதல் செய்மதியை விண்ணுக்கு அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சுப்ரீம் செட் 1 என்ற இலங்கையின் முதல் செய்மதியை விண்ணுக்கு அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த செய்மதி சீனாவிலிருந்து இன்று மாலை விண்ணுக்கு அனுப்பப்படவிருந்தது. எனினும் காலநிலை மற்றும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக அதனை அனுப்புவதில் 5 நாட்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர பிரதம நீதியரசர் நாளை பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் ஆஜராக உள்ளதாகவும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ராஜதந்திர அதிகாரியுமான டியூட்டர் குணவர்தனவிற்கு எதிராக லண்டன் நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளமை குறித்த ஒரு செய்தியும் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளன. ஏனைய செய்திகள் நாம் ஏற்கனவே சிங்கள தமிழ் நாளிதழ்களில் பார்த்திருந்ததால் அடுத்ததாக நாம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள நாளிதழ்கள் பிரதானமாக மும்பை தாக்குதலில் தொடர்புபட்டு உயிருடன் பிடிப்பட்ட அஜ்மல் கசாப் தூக்கிலிடப்பட்ட செய்தியை பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் தினமணி பத்திரிகை கசாப் தூக்கிலிடப்பட்டார், பூனே சிறையில் தண்டனை நிறைவேற்றம் என்ற தலைப்புடன் வெளிவந்துள்ளது. மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகளில் உயிருடன் பிடிபட்ட ஒரே ஒரு பயங்கரவாதியான அஜ்மல் கசாப் பூனே எர்வாடா சிறையில் புதன்கிழமை ரகசியமாக தூக்கிலிடப்பட்டார். கசாப்பின் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நவம்பர் 8 நிராகரித்ததை அடுத்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. தண்டனை நிறைவேற்றப்பட்ட சிறை வளாகத்தை சுற்றிலும் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததாக தினமணியின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதே போல மும்பை தாக்குதல் குற்றவாளி அஜ்மல் கசாப் தூக்கிலிடப்பட்டதை மேல தாளங்களை இசைக்க இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் நடனமாடி கொண்டாடிய போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் தினமணி பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதே போல தீபாவளி கொண்டாடுவதை போல பயங்கரவாதி அஜ்மல் கசாப் தூக்கிலிடப்பட்ட நாளில் பட்டாசு வெடித்து பாஜக தொண்டர்கள் கொண்டாடியதாகவும் இன்னும் ஒரு புகைப்படத்தையும் தினமணி பத்திரிகை பிரதானமாக வெளியிட்டுள்ளது. இதனை தவிர பரபரப்பான சூழ்நிலையில் நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம், அந்நிய நேரடி முதலீட்டுக்கு எதிரான தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு போன்றவற்றால் வியாழக்கிழமை தொடங்கவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் டிசம்பர் 20 வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் குறைந்தது 20 அமர்வுகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொடரில் 25 மசோதாக்கள் பரிசீலனை மற்றும் நிறைவேற்றுவதற்காக தயாராக உள்ளன. 10 மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. நடப்பு நிதியாண்டுக்கான துணைநிலை தேவைகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. லோக்பால் அயுக்தி மசோதாக்கள், அரசு பணிகளில் SC SDகளுக்கு இட ஒதுக்கீடு வழங்குவது குறித்த 117வது திருத்தச் சட்டம் மேற்கொள்ள அனுமதி, ஊழல் மற்றும் முறைகேடுகள் வெளிப்படுத்துபவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் மசோதா ஆகியவை இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வரப்பட உள்ள முக்கிய மசோதாக்கள் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தியும் கசாப் குறித்தே வெளியிடப்பட்டுள்ளது. 166 பேர் பலியான மும்பை சம்பவத்தில் உயிருடன் சிக்கிய கசாப்புக்கு தூக்கு, 4 ஆண்டுகளின் பின் பூனே சிறையில் தண்டனை நிறைவேற்றம் என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினமலர் பத்திரிகை வெளிவந்துள்ளது. அதே போல இன்றைய தினம் தினத்தந்தி பத்திரிகையும் கசாப் குறித்தே பேசுகிறது. அஜ்மல் கசாப் தூக்கில் போடப்பட்டான், ரகசியமாக தண்டனை நிறைவேற்றம், சிறை வளாகத்திலே உடல் புதைப்பு என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினத்தந்தி பத்திரிகையும் வெளிவந்துள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.